Daily. Taste the Daily. பிரியா எங்க இருப்பா? கார்த்திக், என்ன தேடிட்டு இருக்க? குழந்தைங்கள தான் அண்ணி. உன் முன்னாடி இவ்ளோ குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க, அத பார்க்காம நீ எந்த குழந்தைய தேடிட்டு இருக்க? ஸ்கூலுக்குள்ள வந்த உடனே எனக்கு என்னோட பழைய கிளாஸ் டீச்சர்லாம் ஞாபகம் வந்துட்டாங்க. ஓஹோ, அது என்னமோ தெரியல அண்ணி. சமீப காலமா ஸ்கூல் டீச்சர்ஸுங்களை பார்க்கும்போது எனக்குள்ள இனம் புரியாத ஒரு பாசம் வருது. அதான் எந்த டீச்சராவது கண்ணில் படுறாங்களான்னு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அந்த டீச்சர் உனக்கு ஓகேவான்னு பாரு. கொல்லாத கண்ணார தாக்குற ஆள கண்டேனே கண்ணார தேவத போல அடி மின்னல் செஞ்ச ஜன்னலொளி நீ கண்ணே உன்னை தேடி வந்த சொந்தமடி நான் கண்ணே பச்சை புள்ள முத்தம் போல நெஞ்சுக்குள்ள வந்தாயே அடகாத்து வச்சிருக்கேண்டி. வாங்கக்கா, வாங்க கார்த்திக். ஹாய் பிரியா. என்னக்கா, எதுக்கு ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கீங்க? ஒன்னும் இல்ல, அது நான் பிரின்சிபல் மேடத்தை பார்க்க கிளம்பிட்டு இருந்தேனா, அப்ப கார்த்திக் நான் தான் உங்களை ஸ்கூல்ல டிராப் பண்ணுவேன்னு அடம் புடிச்சு என்னோட வந்துட்டான். இந்த ஸ்கூல் மேல அவனுக்கு அவ்வளோ பிரியா. ஏ புரியல. அது இல்ல, பிரியம். ஓ, ஓகே ஓகே. இல்ல கார்த்திக். ஆமா நீ, ஆமா நீ. அப்புறம் பிரியா, எப்படி இருக்கீங்க? போன்லாம் எப்படி இருக்கு? போனா? போனுக்கு என்ன? அன்னைக்கு போன் மாறி போயிடுச்சுன்னு கொண்டு வந்து கொடுத்தேன்ல, இப்போ போன்ல ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நல்லா ஒர்க் ஆகுது இல்ல? இடம் மாறி போனா போனுக்கு என்ன காய்ச்சல் வந்துருமா கார்த்திக்? ப்ளீஸ் அண்ணி, பிரியா முன்னாடி கலாய்க்காதீங்க. ஏன் சார் பர்சனாலிட்டி அடிபடுதோ? சரி சரி. இலக்கியா பாத்துப்பா. மேடம். இலக்கியா வாமா. வணக்கம் மேடம். கார்த்திக், இவங்க எங்க பிரின்சிபல். வணக்கம் மேடம். மேடம், இது என் ஹஸ்பண்டோட பிரதர் கார்த்திக். ஓ, எங்க கம்பெனியோட எம்டி, நல்ல திறமைசாலி. ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே கௌதமோட சேர்ந்து இவர்தான் ஃபுல்லா பாத்துக்கிறாரு. அப்படியா? வெரி குட். மேடம், கார்த்திக்கு பிரியா மேல ஒரு அஃபெக்ஷன். அவளை பாக்குறதுக்காக என் கூட அடம் பிடிச்சு வந்திருக்கான். அதான் போன்லயே சொன்னியே. பிரியாவும் நல்ல பொண்ணு, ரெண்டு பேருக்கும் ஜோடி பொருத்தம் அருமையா இருக்கு. ஏதோ நல்லது நடந்தா சந்தோஷம்தான். நம்ம பக்கத்துல இருந்தா அவங்க ஃப்ரீயா பேசிக்க மாட்டாங்க. இரு, நான் ஒரு ஐடியா பண்றேன். பிரியா. சொல்லுங்க மேடம். நான் கொஞ்சம் இலக்கியாட்ட பேச வேண்டியது இருக்கு. நீ கார்த்திக்கு நம்ம ஸ்கூல்ல சுத்தி காட்ட, அவர் பாக்கட்டும். ஐயோ மேடம், கார்த்திக் அதெல்லாம் பிடிக்காது. என்ன நீ இப்படி சொல்றீங்க? எனக்கு பிடிக்கும், நான் சுத்தி பாக்குறேன் அண்ணி. நீ சுத்தி காட்டு பிரியா. சரிங்க மேடம். கார்த்திக் போலாமா? அண்ணி போய் சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன் அண்ணி. கார்த்திக், நல்லா பொறுமையா நிதானமா சுத்தி பார்த்துட்டு வா. சரிங்க அண்ணி. போயிட்டு வரேன். வாங்க. வரேன். என்ன பொண்ணுடா என்ன பொண்ணுடா மண்டைக்குள்ள ஏறிட்டா என்ன பொண்ணுடா
பிரின்சிபல் மேடம் ஸ்கூல்ல தான் பார்க்க சொன்னாங்க. நீங்க என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்களும் ஸ்கூலும் எனக்கு வேற வேறையா தெரியலையே பிரியா. நல்லா பேசுறீங்க. மேடம் சுத்தி காட்ட சொல்லிருக்காங்க. அங்க பாருங்க, அது ஆடிட்டோரியம். அதோ அங்க தெரியுதுல, அது வந்து லேப். ஆஹா, இங்க இருக்குல்ல, இது ஸ்டாஃப் ரூம். நீங்க எதை வேணாலும் சுத்தி காட்டுங்க, ஆனா நான் உங்களை தான் பார்ப்பேன். உங்களை இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு பிரியா. Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.